வணக்கம். சமூகம் மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா மோதல் உச்சகட்டம். டிரம்பின் 48 மணி நேர கெடுவும் தெஹ்ரான் அதிரடி பதிலடியும். எல்லா முனைகளிலும் எதிரிகளை தாக்குவோம், நெதன்யாகு எச்சரிக்கை. ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் அதிரடி. எதிரிகள் சரணடையும் வரையில் போர் ஓயாது. புதிய ஆயுதங்களுடன் தாக்குதல் தீவிரம். ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல், அணு பேரழிவு ஏற்படும். ரஷ்யா கடும் எச்சரிக்கை. டொமாஹாக் ஏவுகணை பொருத்தப்பட்ட பிரிட்டிஷ் நீர்மூழ்கி கப்பல் ஈரானை நெருங்கி வருவதாக தகவல். பாரசீக வளைகுடா போர். இஸ்ரேல் அமைதியை விரும்பவில்லை. துருக்கி மற்றும் ரஷ்யா கடும் எச்சரிக்கை. எதிரிகளின் கணக்குகள் தவிடுபொடி. ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு ஏமன் அன்சருல்லா இயக்கம் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. பாரசீக வளைகுடா பகுதியில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள 48 மணி நேர எச்சரிக்கை சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் மிக முக்கியமான உள்கட்டமைப்புகளை தகர்ப்போம் என்று ஈரான் பகிரங்க மிரட்டல் விடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் விடுத்துள்ள இறுதி எச்சரிக்கையில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஹார்மோஸ் ஜலசந்தி ஈரானால் முழுமையாக திறக்கப்படாவிட்டால் அந்த நாட்டின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்கள் அமெரிக்காவால் தரைமட்டமாக்கப்படும் என்று எச்சரித்தார். ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படைகளை ஏற்கனவே அமெரிக்கா முடக்கிவிட்டதாகவும் ஈரான் தற்போது தற்காப்பு வசதியின்றி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு ஈரானிய ராணுவத்தின் கதம் அல் அன்பியா மத்திய கட்டளையகம் மிக கடுமையான பதிலடியை தந்துள்ளது. ஈரானின் மின் கட்டமைப்பு தாக்கப்பட்டால் பதிலுக்கு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் எரிசக்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மிக முக்கியமாக கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும். மத்திய கிழக்கின் 40% கடல் நீர் சுத்திகரிப்பு திறன் சுமார் 5000 ஆலைகள் இந்த பிராந்தியத்தில் தான் உள்ளது. இவற்றை தாக்குவதன் மூலம் மில்லியன் கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரத்தை முடக்க முடியும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் மின் கட்டமைப்பு 400க்கும் மேற்பட்ட நிலையங்களுடன் பரவலாக்கப்பட்டுள்ளது. எனவே அமெரிக்காவின் தாக்குதல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவிற்குள்ளேயே கடும் விமர்சனங்களை சந்தித்துள்ளது. பொதுமக்கள் வாழும் பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கும் நிலையங்களை தாக்குவது சர்வதேச சட்டத்தின்படி போர் குற்றமாகும் என்று சட்ட வல்லுநர்கள் ரெஷா நெஸ்ட்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். செனட்டர் கிறிஸ் மேர்பி இது பற்றி கூறுகையில், ட்ரம்ப் போரின் மீதான கட்டுப்பாட்டை இழந்துவிட்டார், அவர் பீதியடைந்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். இதுவரை அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 1300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. ஈரானிய தூதர் அலி முஷாவி இது பற்றி கூறுகையில், எதிரி நாடுகளை தவிர மற்ற அனைத்து நாடுகளுக்கும் ஹார்மோஸ் ஜலசந்தி திறந்தே உள்ளது. ஈரானின் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு சர்வதேச கப்பல்கள் செல்ல அனுமதி உண்டு என்றும் தற்போதைய பதற்றத்திற்கு அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாரசீக வளைகுடா போர் 23வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் தனது ஆபரேஷன் டு ப்ராமிஸ் 4 திட்டத்தின் கீழ் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மற்றும் ராணுவ மையங்கள் மீது மிக கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. நேற்று மாலை ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலின் தெற்கு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள திமோனா நகரின் குடியிருப்பு பகுதியில் ஏவுகணை விழுந்ததில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். நெடன்ஸ் அணு உலை மீதான தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. அராத் நகரில் உள்ள 9 அடுக்குமாடி கட்டடங்கள் மீது ஏவுகணைகள் நேரடியாக பாய்ந்ததில் 71 பேர் காயமடைந்துள்ளார்கள். இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. அதீத வான் பாதுகாப்பு வசதிகள் இருந்தும் இந்த ஏவுகணைகளை இடைமறிக்க தவறியது ஏன் என்பது இஸ்ரேலி விமானப்படை தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது. இஸ்ரேலின் பொருளாதார மையமாக கருதப்படுகின்ற பென்கொரியன் சர்வதேச விமான நிலையத்தை ஈரான் தன்னுடைய அதிநவீன அராஷ்ட்ரு தற்கொலைப்படை ட்ரோன்கள் மூலம் தாக்கியுள்ளது. 2000 கிலோமீட்டர் தூரம் வரையில் செல்லக்கூடிய இந்த ட்ரோன்கள் ரேடார்களில் சிக்காத தொழில்நுட்பம் கொண்டவை. விமான பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்புகின்ற தளங்களை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இஸ்ரேலின் 90% விமான வழி வர்த்தகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேல் மட்டுமின்றி பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களையும் ஈரான் இலக்கு வைத்துள்ளது. அலி அல் சலீம், அல் மின்காத் மற்றும் அல் தப்ரா ஆகிய அமெரிக்க தளங்கள் மீதும் பத்தா மற்றும் இமாத் ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இதுவரை 200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் அரசு பின்வரும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. பாதுகாப்பு கருதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல்களை வெளியே கசிவதை தடுக்க இஸ்ரேலிய அதிகாரிகள் ஊடகங்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக தெரிகின்றது. எல்லா முனைகளிலும் எதிரிகளை தாக்கும் என்று பிரதமர் நெதன்யாகு
பதிலடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டணியின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக ஈரான் தன்னுடைய ராணுவ கோட்பாட்டை மாற்றியமைத்துள்ளதாகவும் எதிரிகள் முழுமையாக சரணடையும் வரையில் வான்வழி தாக்குதல்கள் தொடரும் என்றும் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ரெஷா தலாயி இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணியின் ஆத்திரமூட்டல்களுக்கு பதிலடியாக ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் முன்னெப்போதை விட வலுவாக தொடரும். இந்த தாக்குதல் நடவடிக்கை என்பது ஈரானிய மக்களின் விருப்பம் மட்டுமல்லாது உயர்மட்ட ஆயத்துல்லா சையத் முஜ்தபா ஹமேனி மற்றும் போரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வேண்டுகோள் என்றும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய அதிகாரிகளின் கைகளில் ஒரு விளையாட்டு பொருளாக மாறி அமெரிக்க மக்களின் நலன்களை புறக்கணித்து பிப்ரவரி 28 அன்று இந்த போரை தொடங்கியுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களை அளிப்போம் என்ற ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஹதம் அல் அன்பியா தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் ஷோல்பகாரி கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். ஈரான் எரிசக்தி உள்கட்டமைப்பு தாக்கப்பட்டால் பதிலுக்கு வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தொடர்புள்ள கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப மையங்கள் அளிக்கப்படும். இதேவேளை ஈரானின் ஆயுதப்படைகளின் மேஜர் ஜெனரல் அப்துல்லாஹி கூறுகையில் ஈரான் தற்போது தற்காப்பு நிலையில் இருந்து தாக்குதல் ஏற்பாட்டிற்கு மாறியுள்ளதாக தெரிவித்தார். ஈரானிய இளம் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ரேடார்களில் சிக்காத மற்றும் எதிரியின் கணக்கீடுகளை தகர்க்கக்கூடிய புதிய வகை ஆயுதங்கள் போர்க்களத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதுவரை கண்டிராத புதிய ராணுவ ஆச்சரியங்களை எதிரிகள் விரைவில் சந்திப்பார்கள் என்றும் எச்சரித்தார். ஈரானின் பொதுமக்கள் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் உலகளாவிய அணுசக்தி பேரழிவிற்கு வழிவகுக்கும் என்று ரஷ்யா பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. வியன்னாவில் உள்ள சர்வதேச அமைப்புகளுக்கான ரஷ்யாவின் நிரந்தர பிரதிநிதி இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் ஐடா சாசனம் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமை விதிமுறைகளை அப்பட்டமாக மீறும் செயல் என்று தெரிவித்தார். அணுசக்தி நிலையங்கள் மீதான இத்தகைய பொறுப்பேற்ற தாக்குதல்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு பெரிய அணுசக்தி பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச சட்டம் ஏற்கனவே இத்தகைய நடவடிக்கைகளை சட்டவிரோதமானது என்று வகைப்படுத்தியுள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் ஐநா தூதர் அமீர் சையத் இரவானி ஐநா பொதுச் செயலாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த தாக்குதல்களின் கொடூரமான விளைவுகளை பட்டியலிட்டுள்ளார். தாக்குதல்களால் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாடு பொதுமக்களுக்கு பாரிய உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இவை ஐக்கிய நாடுகள் உயிரியல் பன்முகத்தன்மைக்கான கட்டமைப்பு மாநாடு உள்ளிட்ட சர்வதேச சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்களை மீறுகின்ற செயலாகும். இந்த சுற்றுச்சூழல் குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களை சர்வதேச சமூகம் தண்டிக்க வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டனின் அதிநவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றான HMS ஆன்ஷன் தற்போது ஈரானுக்கு அருகாமையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதில் டொமாஹாக் பிளக் ஐவி குரூஸ் ஏவுகணைகள் உள்ளன. இவை சுமார் 1000 மைல்கள் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்குந்திறன் கொண்டவை. மேலும் இதில் ஸ்பியர்ஃபிஷ் டார்ஃப்ளோக்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கடையில் 3 மாதங்கள் வரையில் தொடர்ந்தும் தங்கியிருந்து இயங்கக்கூடியது. இதன் அணு உலைக்கு 25 ஆண்டுகளுக்கு எரிபொருள் ரப்ப தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் இருப்பிடம் மற்றும் செயல்பாடுகள் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. லண்டனில் உள்ள கூட்டு நடவடிக்கைகளின் தலைமையகத்துடன் இது தினசரி தொடர்பில் இருக்கும். ஹார்மோஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்கவும் ஈரானின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தவும் பிரிட்டிஷ் தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவிற்கு பிரதமர் ஹேஸ்டார்மர் அனுமதி வழங்கியுள்ளார். இதற்கிணையாக அமெரிக்காவும் ஆயிரக்கணக்கான கூடுதல் துருப்புக்களை மத்திய கிழக்கிற்கு அவசரமாக அனுப்பி வருகிறது. பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த நீர்மூழ்கி கப்பலின் இருப்பிடம் குறித்து அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்க மறுத்தாலும் ஈரானுடனான பதற்றம் அதிகரித்தால் உடனடி தாக்குதல் நடத்தும் நிலையில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்க படைகள் தயார் நிலையில் உள்ளன என்பதை இந்த நகர்வுகள் காட்டுகின்றன. பாரசீக வளைகுடா பகுதியில் நிலவுகின்ற பதட்டமான சூழல் குறித்து துருக்கி மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் தங்களது கவலைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்துள்ளன. அந்த பகுதி நாடுகளுக்கான தனது சுற்றுலா பயணத்தை முடித்துக் கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹாக்கன் ஃபிடன் பாரசீக வளைகுடா போர் மேலும் 2 முதல் 3 வாரங்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். போரின் கால அளவை தீர்மானிப்பதில் அமெரிக்காவின் நிலைப்பாடு மிக முக்கியமானது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அல்லது அமைதி உடன்படிக்கை ஏற்படுவதை தடுக்க இஸ்ரேல் அமெரிக்கா மீது தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருகின்றது. போரை முடிக்க திட்டங்கள் இல்லாதது சிக்கல் அல்ல, மாறாக இஸ்ரேல் அமைதியை விரும்பாதே தற்போதைய பெரும் பிரச்சனையாகும். போர் தொடரும் வரையில் பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பில்லை என்றாலும் சூழலை மதிப்பிடுவதற்காக ஒரு குறுகிய கால போர் நிறுத்தம் ஏற்படக்கூடும் என்பதை அவர் நிராகரிக்கவில்லை. இதேவேளை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தனது கண்டனத்தை பதிவு செய்தார். இந்த முறை வரலாறு மீண்டும் நிகழ்கின்றது என்று சிலர் கூறலாம், ஆனால் இது ஒரு கேலிக்கூத்து அல்ல, மிக தீவிரமான சூழல் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து எடுக்கின்ற முடிவுகள் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அதன் தாக்கம் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக ஒருபுறம் கடும் ராணுவ அச்சுறுத்தலை விடுத்து வருகின்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான சாத்தியக்கூறுகளை தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றார். ட்ரம்பின் ஆலோசகர்களான ஸ்டீவ் விட்கேப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் ஈரானுடன்
ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்த சரியான நபரை தேடி வருகின்றனர். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை அமெரிக்கா ஒரு ஃபேக்ஸ் இயந்திரமாகவே கருதுகின்றது. அதாவது அவருக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்க அதிகாரம் இல்லை என்றும் அவர் வரும் செய்திகளை பரிமாறும் கருவியாக செயல்படுகின்றார் என்றும் வாஷிங்டன் நம்புகின்றது. முன்னதாக ஓமான் மத்தியஸ்தராக இருந்தது. ஆனால் தற்போது நம்பகத்தன்மை காரணமாக கட்டாரை அமெரிக்கா விரும்புகின்றது. கட்டார் திரைமறைவில் உதவ தயாராக இருந்தாலும் அதிகாரப்பூர்வ முதன்மை மத்தியஸ்தராக எடுக்க தயங்குகின்றது. ஒரே நாளில் ட்ரம்ப் வெளியிட்ட தகவல்கள் சர்வதேச சமூகத்தையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. அமெரிக்கா தன்னுடைய இலக்குகளை திட்டமிட்ட காலத்துக்கு முன்பே அடைந்துவிட்டதாகவும் ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை சீரழிந்து விட்டதாகவும் ட்ரம்ப் உரிமை கோருகின்றார். போரை நிறுத்த $2.5 டிரில்லியன் அல்லது தொடர்வதற்கு $5 டிரில்லியன் என்று அரபு நாடுகளிடம் ட்ரம்ப் நிதி கோருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேச்சுவார்த்தை மேசைக்கு ஈரான் வந்தால் அமெரிக்கா முன்வைக்க திட்டமிட்டுள்ள முக்கிய கோரிக்கைகளாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஏவுகணை திட்டங்கள் இருக்கக்கூடாது, யுரேனியம் செறிவூட்டல் பூஜ்ஜியமாக்கப்பட வேண்டும், நெடன்ஸ், இஸ்பெகான், ஃபோர்டோ ஆகிய இடங்களில் உள்ள அணு உலைகளை அகற்ற வேண்டும், அணுசக்தி உபகரணங்கள் மீது சர்வதேச கண்காணிப்பு, ஏவுகணைகளின் எண்ணிக்கை 1000 குறைக்க வேண்டும், ஹிஸ்புல்லா, ஹவுதிகள், ஹமாஸ் போன்ற குழுக்களுக்கு நிதியுதவி வழங்கக்கூடாது என்று கோரிக்கை முன்வைத்துள்ளது. ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் ஆர்வம் காட்டினாலும் சில கடுமையான நிபந்தனைகள் முன்வைக்கின்றது. போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு கோருகின்றது. இதை ட்ரம்ப் நிராகரித்தாலும் முடக்கப்பட்ட சொத்துக்களை திருப்ப அளித்தல் என்ற பெயரில் இதனை வழங்க அமெரிக்க அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றார்கள். ஏற்கனவே ஒப்பந்தங்களை மீறி தாக்குதல் நடத்திய அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதில் ஈரானுக்கு பெரும் ஐயமுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கு எதிராக ஈரான் நடத்தி வருகின்ற ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 ஏவுகணை தாக்குதல்களை ஏமனின் அன்சருல்லா இயக்கம் வெகுவாக பாராட்டியுள்ளது. ஏமன் அன்சருல்லா இயக்கத்தின் அரசியல் குழு இன்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஈரானின் துல்லியமான ஏவுகணை தாக்குதல்கள் போர்க்களத்தின் சமன்பாடுகளை எதிர்ப்பு அச்சுக்கு சாதகமாக மாற்றியிருக்கின்றன. கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இந்த ஆக்கிரமிப்போர் மேற்கு ஆசியாவின் வரைபடத்தை மாற்றி பெரிய இஸ்ரேல் திட்டத்தை உருவாக்க எடுக்கும் முயற்சி என்று அன்சருல்லா தலைவர் சாடியுள்ளார். இந்நிலையில் ஆக்கிரமிப்பாளர்கள் பல பிரயோக மொழியை தவிர வேறொன்றையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், எனவே போராட்டமே எஞ்சிருக்கும் ஒரே வழி என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இவை இன்றைய உலக செய்தி அறிக்கைகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளுடன் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.